கன்னி ராசி. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் சனி பெயர்ச்சி எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து கண்டக சனி. இதுக்கு முன்னாடி சிம்மத்துக்கு வந்து சனியோட பார்வை இருந்தது. இப்போ கன்னிக்கு வருது. பட் ஆனா ஒண்ணு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கன்னிக்கும், சிம்மத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, சிம்மம் சூரியன், அதை சனி பார்க்கும்போது வரக்கூடிய எனர்ஜிக்கும், கன்னி புதன், அதை சனி பார்க்கும்போது வரக்கூடிய எனர்ஜிக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு கன்னி புதனுடைய ராசி. ஒரு மாரி டிப்ளமேட்டிக்கா, டெக்னிக்கலா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற ஒரு திறன் உண்டு. அப்போ இந்த சனியுடைய பார்வை வந்து பெரும்பாலும் நெகட்டிவ் தான் பண்ணும்னு கிடையாது. இன்னொன்னு கன்னிக்கு சனி வந்து ஒரு வகையில யோகரா வந்துருவாரு. ஏன்னா, அவரு வந்து லார்ட் ஆஃப் 5 அண்ட் 6 5ம் 6க்கும் அதிபதி. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது அவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ பூர்வ ஜென்மத்தில செஞ்ச புண்ணியங்களுக்கே அவர் அதிபதியா வரதுனால, அவருடைய பார்வை பதிக்கும்போது, உங்களுடைய புண்ணியங்களும் சேர்ந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். 6 அப்படிங்கிறது பொதுவா சனியுடைய வீடா வர்றது நல்லது தான். பட் இது 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பதிக்கிறதுனால, சம்டைம்ஸ் நோய், சில எதிர்ப்புகள், சில தடைகள் அப்படின்னு சின்ன சின்னதா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுடைய சாமர்த்தியமான, புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் வெற்றி வழிக்கு வழிகாட்டும். கன்னி என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவருடைய பார்வை எங்கெல்லாம் பதிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவருடைய பார்வை நேரா 7லேருந்து 8, 9. ஸோ உங்களுடைய 9வது வீட்ல சனியுடைய பார்வை. இது பிளஸ்ஸா, மைனஸா? பிளஸ்ஸு. கௌரவமான பதவி கிடைக்கிறதுக்கு சனி வழி குடுப்பார். ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி அதிகாரத்துக்கு சனி வழி குடுப்பார். அதே மாரி உங்களுக்கு பக்தி, கடவுளுடைய சிந்தனை வருவதற்கு சனி வழி குடுப்பார். இதெல்லாம் கன்னிய பொறுத்தவரைக்கும் ஃபேவரபிளா இருக்கு. அடுத்தது சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்துரும். இது வந்து ஆரோக்கிய ஸ்தானம். 4ஆம் இடம் அப்டின்னா, ஏன்னா அவருக்கு 10வது பார்வை உங்களுக்கு 4த் ஹவுஸ். இது வந்து ஆரோக்கிய ஸ்தானம். ஏற்கனவே அவர் கண்டக சனியா 7ல இருக்காரு. இது ஆரோக்கிய ஸ்தானம். அப்ப ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது, சனி என்ன பண்றாருன்னா, உடல் ரீதியா வரக்கூடிய சோதனைகளை உண்டு செய்றார்ன்னு அர்த்தம். இதுவரைக்கும் உங்க உணவு பழக்கமுறை சரியில்ல, இதுவரைக்கும் உங்க பயிற்சிகள் சரியில்ல, உங்க முயற்சிகள் சரியில்லன்னா, அத சுட்டிக்காட்ட வரார்ன்னு அர்த்தம். அப்ப அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன கிரியேட் பண்ணுவார். நீங்க அத புரிஞ்சுகிட்டு உங்கள சரி பண்ணிக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்களை சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்ப உருவாக்கக்கூடிய சனியா 4ஆம் இடத்துல உங்க சுகஸ்தானத்துல உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவார். அதுதான் 4த் ஹவுஸ். வாகன பழுது இருக்குன்னா, அத மாத்தலாமா? வேண்டாமான்னு ஒரு ஒரு ஐடியாவ கொண்டு வந்துரும். அதேமாரி வெஹிக்கிள்ஸ்ல சில பிரச்சனைகளையும் குடுக்கும். சனியுடைய பார்வை 4ல விழுந்ததுன்னா, வாகனங்கள்ல சில பிரச்சனைகளை குடுக்கும். குறைஞ்சபட்சம் பழுது பார்க்குற செலவு வரும். ரிப்பேர் ஒர்க் வரும். வீட்டுக்குள்ளேயும் வரும். வீடு நீங்க இருக்கிறது ஒரு ஓன் ஹவுஸா இருக்கிறீங்கன்னா, அந்த வீட்ல வந்து கொஞ்சம் ரெனோவேஷனோ, இல்ல ரிப்பேர் ஒர்க்கோ பண்றதுக்கும் அந்த சான்ஸ கொண்டு வந்துரும். அடுத்தது அவர் என்ன பண்றார்ன்னா, ஒரு வேள நீங்க வாடகை வீடு இருக்கீங்கன்னா, வீட்டை மாத்தி வேற வீட்டுக்கு போலான்ற எண்ணங்களையும் கொண்டு வரும். இதுவும் உண்டு. லொகேஷன் சேஞ்ச் இடத்த ஊர் மாற்றுறது. இதெல்லாம் கூட அந்த பலன குடுக்கும்.